ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குர்தா செட் பார்க்க போகிறோம் மீஷோவில் இருந்து. இது வந்து சில்க் ஃபேப்ரிக், பர்பிள் கலரில் கொடுத்துருந்தாங்க. இதோட ஆலியா கட்டில் வி நெக் வச்சு சூப்பராக இருந்துச்சு. இதோட ஹைலைட் என்னன்னா அந்த எம்ப்ராய்டிங் தான் ஹைலைட்டு. லைட் ரோஸ் கலர்லேயும் கோல்டன் கலரில் த்ரெட்டு கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. கையில் வந்து லேஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. என்னோடய ஹைட் வந்து 5.3 இருப்பேன். எனக்கு கரெக்டாக ஒரு ஆங்கிள் லென்த்து அவ்வளோதான் வருது. இந்த இடுப்பு பகுதியில் மட்டும் அந்த உள்ளே இருக்க துணியை லைட்டாக வெளியே வச்சு தைச்ச மாதிரிக்கு இருக்குது. அது ஒன்றும் தெரியலை, ஆனால் நல்லா இருக்குது. குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சு. இதோட ஃபேப்ரிக்குமே நல்லா இருந்துச்சு. உள்ளே லைனிங்கும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரிக்கு பேண்ட்டில் லைனிங் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இது ஆங்கிள் லென்த்து இல்லை, சிகரெட் பேண்ட்டு இல்லை, இது ஒரு பலாசோ. நல்லா இருந்துச்சு. நைரா கட்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆனால் அனார்கலி மாணிக்கும் ஏலைன் அனார்கலி மாணிக்கு இருந்துச்சு. இதுக்கு சாலுமே இருந்துச்சு. நான் வியர் பண்ணியே காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். எம்ப்ராய்டிங்லாம் நல்லா ஜமுக்கி வச்சு இந்த சைடு இருக்கும். கீழே ஃபுல்லாக ப்ளைனாக தான் இருக்கும். பேண்ட்டு முனியில் மட்டும் கொஞ்சம் எம்ப்ராய்டு இருந்துச்சு. சால் வந்து லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மணிக்கு இருந்துச்சு எனக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே. நான் எல் சைஸ் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா, நான் 850க்கு வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ வந்து விலை கம்மியாகிடுச்சு. 780க்கு தான் இருக்குது. அடுத்த குர்தா செட் வந்து மோகோஸ் உமன் குர்தா செட்டு. இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா இது சில்க் ஃபேப்ரிக். இது குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 857க்கு எடுத்தோம். ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஒர்க்கு, பேக்கில் ஒர்க்கெல்லாம் இல்லை. ஃப்ரண்ட்டில் மட்டும் ஜமிக்கி ஒர்க் கொடுத்து எம்ப்ராய்டிங் கொடுத்து ஓவல் சைஸில் ஒரு புட்டா மணி கொடுத்துருந்தாங்க. மற்ற எல்லா உடம்புல பாடியில் அங்கங்கே புட்டாவும் கொடுத்துருந்தாங்க. இது கிராண்டாக இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போடும்போது செம்மையாக இருக்கும். கையில் ஸ்லீவ்லுமே லைட்டாக எம்ப்ராய்டும் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வந்து சில்க்கு ஃபேப்ரிக்னால எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வேர் பண்ணிக்கலாம். இதோட பேண்ட்டு பாட்டம் பார்த்தோம்னா அதுவுமே ப்ளைனாக இருந்துச்சு. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் முன்னாடி வந்து பின்னாடி முன்னாடி எலாஸ்டிக் கொடுத்துட்டு பின்னாடி வந்து இது கொடுத்துருந்தாங்க. பெல்ட் மணிக்கு முன்னாடி கொடுத்துட்டு பின்னாடி வந்து பெலாஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. இதோட குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. என்ன அயர்ன் பண்ணும்போது மட்டும் பார்த்து அயர்ன் பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக தீ வந்து அதிகமாக வச்சிட்டோம்னாலும், ஹீட் அதிகமாக வச்சுட்டாலும் கொஞ்சம் இதாகிடுது, பேர்ன் ஆகிடுது. பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சாலோட குவாலிட்டி சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு. அதுலேயுமே ஃப்ளவர் போட்டு எம்ப்ராய்டரி போட்டு ஜமிக்கி பார்டர் ஃபுல்லாக ஜமிக்கி நீளமாகவும் இருந்துச்சு, நல்ல நீளம். அதனால வந்து இந்த குர்தா செட் வாங்கணும்னா அடுத்து யோசிக்காமல் வாங்கிக்கலாம். செம்மையாக இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் நல்ல ஒர்த்தபுளாக இருந்துச்சு. நான் வியர் பண்ணதை கூட அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். என்னோடய பர்த்டே கிளிப்பை தான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் வந்து XXL எடுத்திருந்தேன். என்னோடய சைஸ் ஆனால் எல்லு. எனக்கு பேண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக வேணுன்றதுக்காக XXL எடுத்திருந்தேன். அதுவுமே பிடிச்சடிச்சு போட்டோமே கரெக்டாக இருந்துச்சு. அடுத்த குர்தா செட் வந்து 629 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது ஓப்பன் பண்ணவே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். இது வந்து காட்டனில் வந்துருந்துச்சு. நான் சில்க் ஃபேப்ரிக்கில் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சேன். சாலுமே அவ்வளோ ஒன்றும் நீளமாக இல்லை. பேண்ட் வந்து எல் சைஸில் எடுத்தனால பேண்ட்டு டைட்டாக இருந்துச்சு. அதனால் இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டேன். வியர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே டாப் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். பாட்டம் மட்டுமே எப்போயுமே டைட்டாக இருக்கும் எல் சைஸ் எடுத்தால். அதுக்கடுத்த சைஸ் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதோட எனக்கு வந்து பழைய துணி மணிக்கே இருந்துச்சு. கலருமே டல்லாக இருந்த மணிக்கு இருந்துச்சு. எனக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த மாதிரி கலர் லைட் கலர் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு எடுத்துக்கலாம். இந்த டைட்டாக இருந்தனால ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.